கடந்த ஆண்டு மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்குத்துறை டிஎஸ்பியாக பொறுப்பேற்ற சுந்தரேசன் அனுமதியின்றி செயல்பட்ட 23 டாஸ்மாக் பார்களை மூடியதோடு சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட 1200 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 700 பேரை சிறைக்கு அனுப்பியுள்ளார். இப்படி மக்கள் பாதுகாப்பிற்காக சுந்தரேசன் எடுத்த நேர்மையான நடவடிக்கை பிடிக்காமல் அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அவரது வாகனத்தை திரும்பப் பெற்றிருக்கிறது மக்கள் விரோத திமுக அரசு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் நடைபெறும் காவல்துறையின் தவறுகளை அறிக்கையாக தயாரித்து மனித உரிமைகள் ஆணையத்திற்கு கொடுத்ததற்காக பழிவாங்கும் நோக்கோடு சுந்தரேசனை மயிலாடுதுறைக்கு பணிமாற்றம் செய்தது திமுக அரசு. நேர்மையுடன் பணியாற்றும் அதிகாரிகளை பழிவாங்கும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப சபதம் ஏற்போம்.